அடுத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் என்று நாங்கள் ரஷ்யா தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நவால்னி அவர்கள் சிறையடைக்கப்பட்டார். சிறையடைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு அவர் சிறையில் மரணம் அடைந்த சம்பவத்தை பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது மரணம் தொடர்பாக கூறும்பொழுது மாரடைப்பால் இறந்தார் என்ற செய்திகள் வந்திருந்தது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது முற்றுமுழுதாக முரணான கருத்துக்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் கொலை செய்யப்பட்டார், தவக்கை ஊடாக உருவாக்கப்பட்ட நஞ்சை பயன்படுத்தி அவரை கொலை செய்திருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. நீங்கள் இது தொடர்பாக முழுமையாக ஆராய்ந்திருப்பீர்கள். உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இது என்ன நடந்தது, என்ன தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன என்பதை கூறுங்கள். ரஷ்யாவை ஏதோ ஒரு வகையில் இந்த உலகுக்கு பயங்கரமாக காட்டுவதற்கு பல வழிகளில் மேற்குலக நாடுகள் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், 2014ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான தாக்குதல், உக்ரைனில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து ரஷ்யா கிரைமியா பகுதியை கைப்பற்றிய போது அப்போது மலேசியாவின் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதை ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணை தான் சுட்டு வீழ்த்தினது என்பதை நிரூபிப்பதற்கு அங்கு சிதறிய அத்தனை பாகங்களையும் பொறுக்கி எடுத்துக் கொண்டு போய் அதை ஐரோப்பிய ஒன்றியம் பெருமத்தொகையான மில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்து அதை ஒன்றொன்று அப்படியே பொருத்தி அதில் இந்த ஏவுகணையின் சிதறல்கள் தான் அதை பட்டது என்று கூறுவதற்கு எவ்வளவோ செலவழித்திருந்தார்கள். அதை சாட்டி தடைகளையும் கொண்டு வந்திருந்தார். ஆனால் ஏவுகணை உக்ரைனிடம் இருந்தது, ரஷ்யாவிடம் இருந்தது. அது யார் சுட்டார்கள் என்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஆனால் ரஷ்யாவும் பல இடங்களில் செய்திருக்கின்றது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் பலருக்கு பொலோனியம் ரேடியேஷனை வைத்து ஒருவரை கொலை செய்திருந்தார்கள், பலரை கொலை செய்ய முற்பட்டிருந்தார்கள். அவ்வாறு அதாவது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை பயன்படுத்தி இருந்தார்கள். 2006ஆம் ஆண்டு ஒருவர் இங்கு கொல்லப்பட்டும் இருந்தார். உடனடியாக 1 கிழமைக்குள் கேன்சர். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த அலெக்சி நவால்னி அதுதான் மேற்குலக நாடுகள் ஒரு துருப்புச்சீட்டு. இப்ப ஈரானில் ஏற்படுவது போல ஒரு புரட்சி ஏற்பட்டால் அல்லது ரஷ்யாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்குரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு இந்த ஓகனோ பொஸ்பரஸ் என்ற, அதாவது நொவிஷாக் என்ற அந்த பாய்சனை அவரின் உள்ளாடையில் பூசியதால் அவர் அதில் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட மரணம் அடைகிற நிலைமைக்கு விமானத்தில் பறக்கும் போதுதான் இது நடைபெற்றது. உடனடியாகவே ஜெர்மனுக்கு கொண்டு வந்து ஜெர்மனில் அதுக்குரிய சிகிச்சைகளை வழங்கி பெரிய ஜெர்மன் அரசு அதை பல வழிகளில் அவரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் அவர் ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்யாவில் அந்த புட்டினுக்கு எதிராக புட்டின் $3 பில்லியன் பெறுமதி, $3 பில்லியன் ரூபிள்கள் பெறுமதியான மாளிகை இருக்கிறது என்றும் ஊழல்வாதி என்றும் சித்தரிக்க முற்பட்டிருந்தார். அதை வைத்து அந்த மக்களிடமிருந்து வாக்குகளை பெற முற்பட்டிருந்தார் என்று சொல்லி அங்கு அவருடைய எதிர்கட்சியாக இருந்தவர். ஆனால் அவருக்கு மேற்குலக நாடுகளிலிருந்து பணம் வருவதாக காரணம் காட்டி ரஷ்யா அவரை சிறையில் அடைத்திருந்தது. அப்படி சிறையில் அடைத்திருந்த சமயம்தான் அவர் அண்மையில் இறந்திருந்தார். சிறையில் இறந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இயற்கையாக அவர் மாரடைப்பு இறந்ததாக கூறப்படுகிறது. இப்போது இந்த 5 ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, ஸ்வீடன், ஜெர்மனி, மற்றது பிரான்ஸ், நெதர்லாந்து, இந்த 5 நாடுகளும் இணைந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எபி பேடிடைன் என்று சொல்றது ஒரு இரசாயன பொருள். இந்த இரசாயன பொருள் ஒரு நச்சுத்தன்மையானது. அது இந்த டாட் ஃப்ராக் என்று சொல்றது, டாட் ஃப்ராக் என்று சொல்றது. இந்த வகை தவளைகள், டாட் ஃப்ராக் தவளைகள் ஈக்குவடோர், பெரு போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கின்றது. அதன் தோள்களில் இந்த நச்சு பொருட்கள் இருக்கின்றது. அது செல்ஃப் டிஃபென்ஸ். அது ஏதாவது பிரிடேட்டர் அதை அட்டாக் பண்ண வந்தால்
அவர்கள் இறப்பார்கள், இது தப்பிவிடும். அதுக்கான அது பலதும் அப்படித்தான். இப்ப அமெக்சிலினை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், பென்சிலினை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அலெக்சாண்டர் பிளமிங் அதை கண்டுபிடிக்கும் போது அது ஒரு ஃபங்கஸ் தான் அந்த பாக்டீரியாவை கொல்வதற்கு அதை பயன்படுத்தி எதோச்சியாக கண்ட போதுதான் பார்த்தார் என்னென்று இந்த ஃபங்கஸ் வளர்ற இடத்துல இந்த பாக்டீரியா வளர்றதில்லை, அப்ப இந்த ஃபங்கஸ்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு கண்டுபிடிச்சதுதான் அந்த பென்சிலின். அது 2வது உலகப் போர்ல 1வது உலகப் போர்ல எல்லாம் இவ்வளவோ மக்களுடைய உயிரை காப்பாற்றினது அந்த பென்சிலின். அதே மாதிரி பல இந்த எல்லாம் இயற்கை தான். இப்ப பிலோ ட்ரீ என்று இருக்கிறது, இந்த ஆஸ்பிரின் பிலோ ட்ரீல இருந்து வந்ததுதான். அதுக்கு பிறகு அதை சிந்தசைஸ் பண்றது. அப்ப இது இந்த ஃப்ராக்ல இருந்து, ஆனா இந்த ஃப்ராக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கலர்ஃபுல்லா இருக்கும், ஒரு ரெட் கலர், ஒரேஞ்ச், மெரூன் கலரா இருக்கும். இப்பவும் அழகாக அதான் சொல்லுவார்கள், அழகாக இருப்பதில் அதிக நஞ்சு இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்ப அதே போல அந்த ஃப்ராக்கை இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அல்லது அதை நீங்கள் கெமிக்கலா அதை கண்டறிந்த பிற்பாடு அதை சிந்தசைஸ் பண்ணலாம் லேப். ஆனால் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஃப்ராக்ல ஃப்ராக் ரஷ்யாவின் நேட்டிவ்ல, ரஷ்யாவில் நேச்சுரலா அது காணப்படாது. அப்ப இது வேற இடத்துல இருந்து வந்தது. அந்த ஃப்ராக்கின் நஞ்சை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இப்ப உண்மை. இப்ப அவர்கள் சொல்லுகின்ற கதை ஆதாரங்களோட தான் சொல்கிறார்கள். அதான். ஆனால் உலகத்தை பயப்படுத்துற ஒரு இதாத்தான் கொண்டு வருகிறார்கள். அந்த தவளையை கொண்டு வந்து, இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தா அந்த தவளையை தேடினாக்கள்லாம் கரவேரா இருப்பாங்க. அப்படி ஒரு பயங்கரமாக அதை சொல்லி இருக்கிறார்கள் அந்த கதை. ஆனால் கொல்வதற்கு எத்தனையோ நச்சு பொருட்கள் இருக்கின்றன. மற்றது அவர் ரஷ்யாவின் ஜெயிலில் தான் இருந்தார். எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 5 நாடுகளும் இணைந்து அதை இப்ப நீங்கள் மேற்குலக ஊடகங்கள் எல்லாவற்றையும் திறந்தீங்கள் என்று சொன்னால் அந்த தவளையும் அந்த நஞ்சு பொருட்களுமாகத்தான் இருக்கின்றன. இப்ப இது தொடர்பாக ரஷ்யாவின் வெளிவர அமைச்சகத்தின் பேச்சாளரை கேட்டபோது அவர் கூறியிருந்தார், எப்ஸ்டின் ஃபைல்கள் தங்கிட பயங்கரமான நிலைமையை மறைப்பதற்கு புனையப்பட்ட கதை என்று கூறியிருக்கின்றார். இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இதை பற்றி தாங்கள் எதுவும் இப்போதைக்கு கூற முடியாது. இது காலங்காலமாக இவர்கள் மேற்குலக நாடுகள் இவ்வாறு செய்வது உண்டு என்று கூறியிருக்கின்றார். இப்ப இந்த எபிபெடடைன் என்று சொல்ற இந்த மருந்து, இந்த நச்சுப்பொருள் இப்ப மோர்பின், அதாவது பெயின் கில்லராயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் கூடும் என்று சொன்னால் அது ஒரு கரணம் தப்பினால் மரணம் மாதிரி. ஏனென்று சொன்னால் மோர்பின் என்ற போதைப் பொருளை விட 200 மடங்கு பவர்ஃபுல்லானதான் இது. அது என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களோட நரம்பு மண்டலங்களை தாக்கும். அதே நேரம் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் என்று சொல்றது, அதை நிறுத்தும். மற்றது பிளட் பிரஷரை தாறுமாறாக கூட்டும் என்று சொல்லி அதில் பல வகைகள், பல கான்சென்ட்ரேஷன்ல அதை வெவ்வேறு விதமாக அதை பயன்படுத்தலாம். கூடுதலாக இப்ப அவர்கள் இதை என்னென்று கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்கள் கார்டியனை எடுத்து பார்த்தாலும், டெலிகிராஃபை எடுத்து பார்த்தாலும், அல்லது வெவ்வேறு ஊடகங்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் கூறுகிறார்கள் இது கெமிக்கல் வெப்பனாக ரஷ்யா பயன்படுத்திய, அதாவது அவர்களின் சிறைக்கில் இருந்த ஒருவருக்கு கொல்வதற்கு ரஷ்யா கெமிக்கல் வெப்பனை தேடி போயிருக்கிறது என்ற மாதிரி தான் அந்த கதை முடிகிறது. இப்ப அவர் வேற எங்கேயும் இருக்கவும் இல்லை, ரஷ்யாவின் சிறையில் தான் இருந்தார். ஆனால் அந்த கதை இப்போது உண்மையில் ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் சொன்னது போல ஒரு அந்த எப்ஸ்டின் ஃபைல் அந்த பயங்கரத்தை இந்த பயங்கரம் தூக்கி சாப்பிட்டு விட்டார். இவர்கள் சோடிச்சாலும் பூட்டின் அவர்கள் செயல்படுத்துவதற்கும் அவரிடம் ஆளுமை இருக்கிறது தானே. இதே நேரத்தில் நிவால்னி அவர்களுடைய தாயார் கூறியிருக்கின்றார், இது எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரிந்த ஒரு விடயத்தை இவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய துணைவியார் கூறியிருக்கின்றார், நாங்கள் உண்மையை கண்டறிந்து விட்டோம், ஒரு நாள் நீதி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். உலக ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களுக்கு அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏன் அதை கேட்கின்றனர் என்றால், உலக பரப்பில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யாவை பொறுத்த மட்டும்
அலெக்சி நவால்னி சவாலாக பூட்டினுக்கு இருந்து வந்திருந்தார் என்பதை பலர் கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ரஷ்யாவிடம் இதில் நாங்கள் ரஷ்யாவை செய்திருக்காது, செய்ய மாட்டார்கள், நல்லவர்கள் எல்லாம் இங்கு கூற வரவில்லை. அவர்கள் பல இடங்களில் என்ன இது அரசியல் சகஜம். இப்போ இவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஹமாஸின் தலைவர்களை கொன்றார்கள், பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டு கடாபியை கொண்டார்கள், சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டார்கள், எத்தனையோ குண்டுகளை வெடிக்க பண்ணினார்கள். அண்மையில் கூட கர்னல் கடாபியின் மகனை சுட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லி அரசியல் படுகொலைகள் இரண்டு பக்கமும் தான். இரண்டு பக்கமும் அதை செய்வதுண்டு. இரண்டு பக்கமும் செய்கின்ற கொலைகளுக்கு, அரசியல் கொலைகளுக்கு எப்போதும் நீதி கிடைத்ததும் இல்லை. அப்பப்போது எங்கேயாவது வறுமைப்பட்ட நாடுகள், இப்ப பிலிப்பைன்ஸ், வெவ்வேறு நாடுகள், இப்ப யூகோஸ்லாவாக்கியா போன்ற நாடுகளில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். என்னென்னு சொன்னால் அவர்களை பேர்ந்து ICC UN என்று கொண்டு போய் அதை ஒரு தாங்களும் ஒரு சங்கம் நடத்துகிறோம், அந்த சங்கம் ஏதோ நீதியை கொடுக்கிறது என்று காட்டவும் இருந்தான உலகத்துக்கு. அப்ப அதுக்கு கொஞ்சம் பேரை வச்சிருப்பாங்க. இப்படித்தான் இப்ப சதாம் ஹுசைன் மாதிரியான ஆட்களை வச்சிருப்பாங்க. ஆனால் இப்ப பெரிய நாடுகள் செய்வதற்கு நான் நினைக்கவில்லை. என்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு கூட இங்கு வந்து அவர்கள் பிரித்தானியாவில் வந்து கூட, ரஷ்யாவின் KGB இங்க வந்து கூட இந்த பொலோனியம் 210 என்ற இந்த கதிர்வீச்சு வைத்து தேநீருக்கள் கலந்து கொடுத்து அவரை கொலை செய்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அவர் வந்து KGBயிலிருந்து இங்கே ஓடியது MI6 உடன் இணைந்தனர். MI6 உடன் இணைந்து பூட்டின் ரகசியங்களை சொல்வது, பூட்டினை பற்றி ஒரு புத்தகம் எழுத வழிகிட்டவர், பூட்டின் ஊழல்கள் தொடர்பாக. அதுக்கு வந்து MI6 வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2600 பவுண்ட் கொடுத்து அவரை ஒரு பணியாளராகத்தான் வைத்திருந்தது. ஆனால் அந்த புத்தகம் எழுத ஆரம்பித்ததான் அவருக்குரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து வந்து அவருடன் சிறிதமாக கதைத்து ஒரு இந்த மிலேனியம் ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு 2006ஆம் ஆண்டு அந்த கிரீன் டீக்ல வந்து ரேடியோ ஆக்டிவை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அது உள்ளுக்கு போனால் அல்பா ரேடியேஷன், உள்ளுக்கு போனால் உடனடியாகவே கேன்சர், ஒரு கிழமைக்குள் கேன்சர் வந்து. அதன் பிறகு இவர்கள் செக் பண்ணி பார்த்த போதுதான் அவர்கள் வந்து தங்குகின்ற ஹோட்டல்களில் எல்லாம் அந்த ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசஸை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப அதே மாதிரி அண்மையில் உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பாக்கில் கூட, சலிஸ்பர்க் நினைக்கிறேன், அங்க பாக்கில் கூட ரஷ்யாவிலிருந்து தப்பி இங்கு இவர்களுக்காக வேலை செய்ய வந்தவர்களை படுகொலை செய்ய முற்பட்டிருந்தார்கள். அண்மையில் ரஷ்யாவிலிருந்து உலங்கு வானூர்தி ஒன்றை உக்ரைனுக்கு கொண்டு போய் கொடுத்தவரை கூட ஸ்பெயினில் வைத்து படுகொலை செய்திருந்தார்கள். அதே போல மேற்குலகமும் பல இடங்களில் இப்ப மொசாட் செய்யாத படுகொலைகள் இல்லை. ஆனால் அது ஒன்றுக்கும் நீதி எப்போதும் கிடைப்பதும் இல்லை. இப்ப அதற்காக ரஷ்யா செய்வதை நாங்கள் நியாயப்படுத்தவும் இல்லை. இப்ப ரஷ்யாவில் உண்மையில் எதிர்கட்சிகளை இல்லாது செய்வதும் வந்து அது ஒரு ஜனநாயகமாக இருக்காது. ஆனால் அங்கு ஜனநாயகமாக இருந்தால் அது மேற்குலகம் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிடும். அதான் இப்ப சீனாவிலும் அதான் பிரச்சனை. எப்போ சீன அதிபரை கவுக்கலாம் என்றதுக்கு அவர் 1000 வழிகளை தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த 1000 வழிகளை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கும் வேறு வழி. வல்லரசு நாடுகள், மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு தேவையான விடயங்களை நடத்திவிட்டு எப்படி வேண்டுமென்றாலும் அதை மாற்றி எழுதக்கூடிய ஒரு தன்மைதான் இவர்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது. நீங்கள் கூறுவது சரி. இவர்கள் ஒருவரை மட்டும் குற்றம் சாட்ட பார்க்கிறார்கள், தாங்கள் செய்தால் அதற்கு நியாயப்படுத்த பார்ப்பார்கள் என்ற விடயங்களை கூட அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற நாடுகளும் கூட எவ்வளவு தொல்லைகளை, எவ்வளவு கொலைகளை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு சீர்கேடுகளை செய்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை கூட நாங்கள் எத்தனை தடவைகள் பார்த்திருக்கின்றோம். நன்றி. அப்படியான ஒரு உலகத்தில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ரஷ்யாவுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நவால்னி அவர்களுடைய கொலை தொடர்பான 2வது ஆண்டு நினைவின் பொழுது வெளிவந்த தகவலை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசுகளை. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.